என் அன்புடைய பிள்ளையே, வாட்ச் த எனிமீஸ். உங்களுடைய சத்துருக்களை கவனமாய் பாருங்கள். வருவார்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி வருவாங்க, ஆவிக்குரிய போர்வில வருவாங்க. நான் பல நாள் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். தரிசனத்திலே கர்த்தர்களை காண்பித்தார், உங்களோட ஊழியம் செய்ய சொன்னார். இன்று வரையும் அவர்கள் எனக்கு முள்ளாய் இருக்கிறார்கள். இன்று வரையும் தூக்கத்தில் கூட என் நித்திரையை கலைக்கிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். பி வாட்ச் ஃபார் யுவர் எனிமீஸ். உங்கள் சத்துருக்களுக்கு மிக கவனமாயிருங்கள். அவனை நோக்கம் தெரியுமா? உன் அபிஷேகத்தை திருட, உன் அழைப்பை திருட, உன்னுடைய ஊழியத்தை திருட, உன் ரட்சிப்பை திருட, தேவன் வைத்த ஸ்தானத்திலிருந்து உன்னை கீழே தள்ள, டு டெஸ்ட்ராய் யூ, டு பிரேக் யூ. ஆனால் தேவன் சொல்கிறார், வாட்ச்ஃபுல் ஃபார் யுவர் எனிமீஸ். நம்ம பிள்ளைய இதற்கு தேவன் தெரியுமா? அர்ப்பணம் தேவை, தெளிவு தேவை. அதுதான் அந்த வார்த்தையை சொன்னேன், விழித்திருங்கள். இது தேவன் தானா? தேவன் அனுமதிக்கிறாரா? இது தேவன் தருவ வாய்ப்பா? இந்த நபரை தேவன் தான் கொண்டு வருகிறாரா? ஒருவேளை பிசாசு கொண்டு வந்து நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டு பண்றான். சில நேரங்களில் பாருங்க, விசுவாச மக்கள் நன்றாய் வருவார்கள், உதவி செய்வது போல் நடிப்பார்கள், நம்மை வானெல்லாம் உயர்த்தி பேசுவார்கள், காலமெல்லாம் கன்னியாய் மாறுவார்கள். ஆரம்பத்தில் சொன்ன போல கனவிலும் அவர் நமக்கு முள்ளாயிருப்பார்கள். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. ஜெபிப்போம். ஆண்டவரே, எனது கிருபையை தாங்க. விழித்திருக்கிற கிருபை, தெளிந்த புத்தி உள்ள ஒரு கிருபை, நிலைத்திருக்கிற கிருபை, புருஷராயிருக்கிற கிருபை, திடன் கொள்ளுகிற கிருபை. இப்ப ஏன் திடன் கொள்ளுகிறோம்? திடன் கொள்ள வேண்டும். நாம் கரையை பண்ணுகிற மக்கள் உண்டு, நம்மை தள்ளாட பண்ணுகிற, நம்மை சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தைகளால், கிரியைகளால், செய்கைகளால் they make us destroy our spirit. எனவே மேலும் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளையே, புருஷராயிருங்கள், தெளிவாயிருங்கள், அதை நிலைத்திருங்கள். எனவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார் ரோமர் 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய், பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகளை குறித்து எச்சரிக்கையாருங்கள். நான் சொன்னேன், வாட்ச் யுவர் எனிமீஸ். இடர்களை உண்டாக்குகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய வீட்டிலே இருப்பாங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு இடல் உண்டாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியத்துல இடல் உண்டாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது என்ன பெரிய பிரசங்கம், இது என்ன பெரிய பாட்டு. போதையர் பணக்கார பின்னால போகிறார், வசதி படைத்த வீட்டுக்கெல்லாம் போறார், ஏழைகளுக்கு வீட்டுக்கு வர